ஹாய், வெல்கம் டு மை சேனல் காட்டன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஷின்ஷான் ஸ்கூல் பேக் தான் பண்ண போகிறோம். இதுதான் ஷின்ஷான் ஸ்கூல் பேக். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் நீடுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சிசர், எரேசர், ஸ்கேல், லெட் பென்சில், ஃபெவிஸ்டிக், பிளாக் ஸ்கெட்ச், பிங்க் ஸ்கெட்ச், பிளாக் ஜெல் பென், ப்ரஷ் பென் அண்ட் சம் பேப்பர்ஸ். ஃபஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளூ கலர், டார்க் ப்ளூ ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு லைட் ப்ளூ, லைட் ப்ளூ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எல்லோ, எல்லோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஷூக்கும் எல்லோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கின் கலர், ஸ்கின் கலர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிங்க், பிங்க் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிளாக், பிளாக் கலர் ஃபினிஷ் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கணும். 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2.8 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணக்கப்புறமா 0.1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இந்த கர்வ் ட்ரா பண்ணிக்கணும் எல்லா சைடும். இதை நீங்கள் இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 10 சென்டிமீட்டருக்கு லைன் ட்ரா பண்ணணும். இங்கே 0.5 சென்டிமீட்டர், இங்கே 0.3 சென்டிமீட்டர், இந்த சைட்லேயும் 0.3 சென்டிமீட்டர். இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணக்கப்புறமா இங்கே சிசரால் இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது இதில் கார்னர் எல்லாத்துக்குமே ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த பீஸ் இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணணும் ஃபுல்லாகவே. ஸோ இதை பேஸ்ட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் இதே கலர் பேப்பர் எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். 2.8 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். இது இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே சைடில் மட்டும் ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். இதை ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே கேப் இருக்கணும் இந்த மாதிரி. 1.2 சென்டிமீட்டர், இங்கே 0.2 சென்டிமீட்டர், இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இது இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த ரவுண்டுக்கு பிளாக் ஜெல் பென் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்தக்கப்புறமா இது இப்படி தான் இருக்கும். இதுக்குமே அவுட்லைன் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி இதில் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது ஷின்ஷான் எப்போதுமே ட்ரா பண்ணுற இமேஜ் இதில் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஒரு கேப் கொடுத்துருந்தோம்ல அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்படி அப்புறம் இது 11 சென்டிமீட்டருக்கு இந்த லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே 0.5 சென்டிமீட்டர். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி வச்சு ஸ்டிக் பண்ணிடணும். இது ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். க்ரீன் கலர் பேப்பரில் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி கட் பண்ணக்கப்புறமா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நம்ம கீழே ஸ்பேஸ் விட்டுருந்தோம்ல அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே மட்டும் ஸ்டிக் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதில் ஸ்டிக் பண்ணிடணும். ஸ்டிக் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஷின்ஷான் பேக் மாற்றலாம். இப்போ நம்ம ஷின்ஷான் ஸ்கூல் பேக் பண்ணி முடிச்சிட்டோம். ஷின்ஷான் கிராஃப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
ஷின்ஷன் கலெக்ஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். என்னோடய ஹேண்ட்பேக் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காட்டன் பிளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.